உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. தாயுடன் வாழும் வாய்ப்பு பெற்றவர்களே, தன் அன்னை மறைந்த போது ஒருவர் நீண்ட நேரம் அழுது கொண்டே இருந்தார். இந்த அளவு அழுவதற்கு காரணம் என்ன என்று ஒருவர் கேட்டார். அதற்கு அவர், எப்படி நான் அழாமல் இருக்க முடியும்? சொர்க்கம் செல்லும் வாசல்களில் ஒரு வாசல் மூடப்பட்டு விட்டதே என்றார். ஆம், தாயுடன் சேர்ந்து வாழும் பாக்கியம் பெற்றவர்களே, நீங்கள் சொர்க்கம் செல்லும் வாசல்களில் ஒன்று உங்கள் கண் முன்னால் இருக்கிறது. அவர்களை பேணுங்கள், அவர்களின் துஆவை பெறுங்கள். உங்கள் பெற்றோர்களை பேணுங்கள். அவர்கள் உங்களுக்கு அநீதி இழைத்தாலும் சரி, அநீதி இழைத்தாலும் சரி, அநீதி இழைத்தாலும் சரி என 3 முறை அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். தனது தாய் உயிருடன் இல்லையே என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேதனைப்பட்டதாக துணைவியர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றனர். மனிதனுக்கு